அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் ஒரு தலைவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள், சீடர்கள், தனக்கான தோழர்களுக்கு எதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதையும், எது தேவையற்ற முன்னுரிமைகள் என்பதையும் திருமறை குர்ஆன் நபிகளாருடைய பொன்மொழிகள் நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்பதைத்தான் இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக சமுதாயத்தில் உருவாகக்கூடிய எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, அது அரசியல் ரீதியாகவோ அல்லது மார்க்க ரீதியாகவோ அல்லது வேறு வேறு துறை சார்ந்த தலைவர்களாக உருவெடுக்கக்கூடியவர்கள், தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களிலுமே தலைவனாக இருக்கிற என்னை முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அந்த தலைவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்வாக இருக்கலாம், தன்னுடைய தொண்டர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வியாபாரங்களாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய தொண்டர்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருக்கலாம். அதில் அவனுடைய தலைவராகிய என்னை அவன் முன்னுரிமைப்படுத்த வேண்டும், என்னை அழைத்தவன் பாராட்ட வேண்டும், எனக்கு ஒரு தகுதி உயர்வை அவன் தர வேண்டும் என்று தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு தலைவர் எதிர்பார்ப்பது என்பது ஒரு வாடிக்கையான ஒரு நிகழ்வு. தலைவனை அழைக்காமல் ஒரு தொண்டன் திருமண நிகழ்வை நடத்திட முடியாது. தலைவனை அழைக்காமல் ஒரு தொண்டன் ஒரு கடை திறப்பு நிகழ்ச்சி நடத்திவிட முடியாது. ஆனால் அதே தொண்டனுடைய வாழ்க்கையில் ஒரு அசம்பாவிதமோ பாதிப்போ ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அவன் கூப்பிடாமல் தலைவர் வருவதும் கிடையாது. இப்படி எங்க வீட்டில் இப்படி ஒரு பாதிப்பு பிரச்சனை, நீங்க வாங்கன்னு சொல்லி அழைத்த பிறகுதான் தலைவர் இந்த பாதிப்பில் வந்து பங்கெடுக்கக்கூடிய நிகழ்வும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான தலைவர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தலைவரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த தலைவருடைய பண்பாடு கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு தொண்டனினுடைய நன்மையான காரியமாக இருக்குமே ஆனால் அவன் அழைக்காமல் இவர் செல்ல மாட்டார். அவன் அழைத்தாலுமே அது ஒரு பெரிய பொருட்டான ஒரு காரியமாக இவர் மதிக்கவும் மாட்டார். ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு துக்ககரமான நிகழ்வாக இருக்குமே ஆனால் அவன் அழைப்புக்கு இவர் முக்கியத்துவம் தருவதில்லை. இவராகவே அவனுடைய துக்கத்தில் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்வை செய்யக்கூடிய ஒரு மா மனிதராக வாழ்ந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, சொல் வலிமை மிக்க ஒரு தலைவராகத்தான் நபிகள் பெருமகனாரை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்கள் இறை தூதர் என்றும் தலைவர் என்றும் ஏற்றார்கள். முஸ்லிம் அல்லாத மக்கள் இறை தூதர் என்றுதான் ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர சொல் வலிமை மிக்க ஒரு தலைவராக அந்த மக்கள் அவரை அங்கீகரித்தார்கள், வரவேற்றார்கள். இப்படியான இந்த சூழலில் அந்த தொண்டர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருமண நிகழ்வில் ஈடுபடுகிறார்கள் என்றால் தலைவரை அழைக்கணும்னு இவங்க அதற்கு பயந்து கொண்டு அழைத்ததும் இல்லை. அல்லது என்ன அழைக்காம நீ கல்யாணம் முடிச்சிருவியா, உன் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது நீ பண்ணிடுவியா,
நான் அங்க வர வேண்டாமா, என்னை நீ முக்கியத்துவப்படுத்த வேண்டாமா என்று என்னை அழைக்கவில்லையே என்று தூதுவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அங்கு கோபப்பட்டதும் கிடையாது. ஒரு நாள் சுபுகுடைய தொழுகை, நபிகள் பெருமகனார் தொழுது மக்களை பார்த்து திரும்பி அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது முதல் வரிசையில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லான் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் புத்தாடை அணிந்து கொண்டு மற்ற நாட்களை விட கொஞ்சம் தன்னை இன்னும் அலங்கரித்த ஒரு நபராக வந்து அமர்ந்திருப்பதை பார்த்த நபிகள் பெருமகனார், ஏதாவது செய்தி எதுவும் இருக்குதா, இப்படி உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கடந்த மாலை எனக்கு திருமணமானது. அன்சாரி பெண்களில் ஒருவரை நான் திருமணம் முடித்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் உடனே கேட்ட கேள்வி, என்ன மகர் கொடுத்த? நான் பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டையின் எடை அளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்தேன். உலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்து நீ வலிமா கொடு என்று நபிகள் பெருமகனார் சொன்னார்கள். என்ன அழைக்காமலா நீ கல்யாணம் முடிச்ச? நான் உனக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு தலைவர். நபிகள் பெருமகனார் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபோடு மதீனாவில் பழகியவர் இல்லை, மக்காவில் 13 வருஷம் பழகிய தலைவர். இன்றைக்கு நேற்று இன்று பழகிய நபர்களே, என்ன கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலையப்பா, நமக்குள்ள என்ன பழக்கம் அப்படின்னு நினைக்கிற பேசுகிற மக்கள் உண்டு. நாம மதிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துலலாம் கிடையாது. நாம ஒரு சாமானியர்களாக இருந்து பழக்கத்துக்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவம் இவ்வளவுதானா? என்ன கூப்பிடாமலா நீ கல்யாணத்தை முடிப்ப அப்படின்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் 13 ஆண்டு கால மக்காவில் நபிகள் பெருமகனாருக்கு நகையும் சதையுமாக ஒரு வழிகாட்டியாக தலை சிறந்த ஒரு நேசராக இருந்த நபிகள் பெருமகனார் மதீனா நகரத்துக்குள் மக்களோடு வந்து அடைக்கலம் புகுந்த பிறகு தன்னை அழைக்காமல் தன்னுடைய தோழர், தன்னுடைய தொண்டர் ஒரு திருமண நிகழ்வை நடத்தி இருக்கிறார் என்னும் பொழுது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூட அதை பற்றிய ஒரு சலனம் வரல, அது குறித்த ஒரு கவலை வரல. நம்மளை கூப்பிடாம முடிச்சுட்டானே, அப்ப நமக்கு என்ன மதிப்பு கொடுக்கறான், ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதே கிடையாது அப்படிலாம் ரசூலுல்லாஹ் வருத்தப்படல. கல்யாணம் முடிச்சிட்டியா, பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், மகர கரெக்டா கொடுத்துட்டியா, வலிமா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு அதையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலோடு அந்த திருமண நிகழ்வை அணுகினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது ஒரு கல்யாணம் நடக்கல, இது மாதிரி ஊர் முழுக்க இப்படிதான் கல்யாணம் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் எந்த கல்யாணத்தையுமே ஒரு பொருட்டை பார்த்தது கிடையாது. ஒரு முறை ஒரு யுத்த களத்தை முடித்து விட்டு நபிகள் பெருமகனார் திரும்புறாங்க. ஜாஃபர், அதே சுபைர் ரதியல்லான் அவர்கள், ஜாபிர் ரதியல்லான் அவர்கள் என்ற ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழருடைய தந்தை அப்துல்லா ரதியல்லான் அவர்கள் உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார். இவருக்கு 9 சகோதரிகள் உண்டு. இறந்து போன அந்த தந்தைக்கு 9 பெண் பிள்ளைகளும் இந்த ஜாபிர் என்ற ஒரு மகனும் உண்டு. அப்ப ரசூலுல்லாஹ் இன்னொரு யுத்த களத்துல பார்க்கிறார்கள் இந்த ஜாபிர் ரதியல்லான் அவர்களை. அப்ப இவரை அழைத்து கேட்கிறார்கள், ஜாபிரை நீ கல்யாணம் முடிச்சிட்டியான்னு கேட்கிறாங்க. ஆமா அல்லாஹ்வுடைய தூதரை கல்யாணம் முடிச்சிட்டேங்கிறார். வேற ஊர்லாம் கிடையாது, ஏதோ பல ஆண்டுகள் கழித்து சந்தித்த நபர் இல்ல, அதே ஊரில் அதே அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி தொழக்கூடிய நபித்தோழர் இவர். அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் காலம் கழிந்து கேட்கிறாங்க, நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? உங்க வாப்பா மௌத்தானாரப்பா, நீ கல்யாண வயசுல இருக்கிறே, உனக்கு கல்யாணம் முடிச்சிருக்கணுமே, முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, பிக்ரன் அவு தையிபன், நீ கல்யாணம் முடித்தது ஒரு கன்னி பெண்ணையா அல்லது விதவை பெண்ணையான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்லுகிறார், நான் ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் முடிச்சேன். அப்ப நீ ஹல்லா ஜாரியத்தன், ஒரு கள்ளி பெண்ணை நீ கல்யாணம் முடிச்சிருக்கலாமே. துலாயிபுஹா வ துலாயிபுக்க, நீங்கள் இருவரும் மணமகிழ்வோடு வாழ்வதற்கு ஒரு கன்னி பெண்ணாக இருந்தா அது தகுதி உடையதா இருந்திருக்கும். விதவை பெண்ணை கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு கிடையாது, நீ விதவை ஆண் கிடையாது இல்ல. அப்ப உன் வாழ்க்கை நீ சுவாரஸ்யமா அனுபவிக்கணும் அப்படின்னா கன்னி பெண்ணா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த காரியத்தை அப்படி கடந்து போகக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. அப்ப தன்னை அழைக்காமல் ஒரு கல்யாணம் இல்லை, ஏகப்பட்ட கல்யாணங்கள் அப்படித்தான் நடந்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இதை என்ன நினைக்கல அப்படின்னு நம்மளை கூப்பிடாம நடத்துறாங்களே. உயிரை விட மேன்மையா மதிக்கப்பட வேண்டியவன் குர்ஆன் சொல்லுது, நாம அவங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கோம். என்னை பத்தி குர்ஆன் எவ்வளவு பெரிய அளவுல புகழ்ந்து பேசுகிறது. அப்ப நமக்கு ஒரு மதிப்பு தராங்களா, வர வாங்க அல்லாஹ்வின் தூதரே வந்து சாப்பிட்டுட்டு போங்க, வாங்க நீங்க தான் நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், நீங்க தான் எங்களுக்கு பொறுப்புதாரியா நிக்கணும், அப்படியெல்லாம் எதையுமே இவங்க கூப்பிட மாட்டுக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் அதை ஒரு பொருட்டாவே பார்த்தது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சில இடத்துல கோவப்பட்டிருக்கிறாங்க. எதுக்கு கோவப்பட்டாங்கன்னா, கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலையேன்னு கோவப்படல, உன் பையனுக்கு சுன்னத்து வச்சியப்ப என்ன கூப்பிடலையே அப்படி ரசூலுல்லாஹ் கோவப்படல, அல்லது உன் வீட்டுல வேற வேற நல்ல காரியம் நடந்திருக்குதப்பா என்ன கூப்பிடலையே அப்படி ரசூலுல்லாஹ் கோவப்படல. ஒரு முறை நபிகள் பெருமகனார் பள்ளிவாசலை துப்புரவு செய்யக்கூடிய ஒரு கருப்பு நிற பெண்மணி,
அந்த அம்மையார் மௌத்தாயிட்டாங்க. ஒவ்வொரு நாள் காலையில ரசூல்லா அந்த பெண்ணை சந்திப்பார்கள், பள்ளியில பார்ப்பது வழக்கம். அப்ப ஒரு நாள் காலை பொழுது ரசூல்லா பார்க்கறாங்க, அந்த பெண் வரல. விசாரிக்கிறாங்க, இந்த பெண்ணை காணுமே, எங்க போனாங்க? இல்ல கடந்த இரவே அவங்க மௌத்தா போயிட்டாங்க அப்படின்ன உடனே ரசூல்லா கேட்கறாங்க, என்கிட்ட என் தகவல் சொல்லலைங்கிறாங்க. நான் போன இரவுல கல்யாணம் முடிச்சேங்கும் போது ரசூலா என்ன சொல்லல, என்கிட்ட தகவல் சொன்னியா பண்ணி அப்படின்னு ரசூலா கேட்கல. ஒரு பெண் மௌத்தாயிட்டாங்கிற தகவல் வந்தோடனே என்கிட்ட ஏன் தகவல் சொல்லல அப்படின்னு ரசூல்லா கோவப்படுறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, இரவு நேரத்துல வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெண் தகுதி உள்ள பெண் இல்லை அப்படின்னு அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இறந்து போனது ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லது உமர் ஏன்னா உங்களுக்கு தோழர் ஒரு பக்கம், உங்களுக்கு சம்பந்தக்காரர் ஒரு பக்கம், அப்போ உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த பெண் உங்களுக்கு உறவு ரீதியாகவும் சரி அல்லது இந்த பெண் ஒரு தகுதி ரீதியாகவும் சரி உங்ககிட்ட வந்து மேற்கோள் காட்ட வேண்டிய அளவுக்கு இந்த பெண் ஒருத்தானே இல்லை அப்படின்னு அவங்களா முடிவு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்தவர்கள் இவங்க மௌத்தையெல்லாம் வந்து சொல்லணுமா அப்படின்னு நாங்களா விட்டுட்டோங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தை விசாரித்து அங்கு சென்று அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி தொலை வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மக்களை அழைச்சிட்டு வந்து மறுபடியும் ஒரு முறை கூட்டாக அந்த ஜமாத்தாக ஒரு தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்பதை இந்த செய்தியில நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா, உன் இன்பத்துல என்ன கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது, அது தேவையும் கிடையாது. நான் வந்தாதான் அந்த இடம் சிறப்பாகுமா அப்படிலாம் இல்லை. ஓ மகிழ்ச்சிக்குரிய காரியத்தை நீ நடத்திட்டு போ, என்ன கூப்பிடணும்னு தேவையெல்லாம் இல்லை. ஆனால் உன் துன்பகரமான காரியமாக இருந்தால் அதை நீ என்கிட்ட சொல்லு, நான் வர உனக்கான வழிகாட்டுதல் நான் செய்யறேன்னு வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இன்றைக்கு சமுதாயத்தில் எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் சரி திருமண நிகழ்வில் வந்து நிற்பார்கள். என்ன திருமணத்துல ஏன் கூப்பிடலன்னு பார்ப்பாங்க. அந்த திருமணத்தில் வந்து தனக்கு ஒரு தனி மதிப்பு கொடுக்கணும். கொடுக்கிற சீட்டா இருந்தாலும் சரி, வரவேற்பா இருந்தாலும் சரி, சிகப்பு கம்பளம் விரிப்பதாக இருந்தாலும் சரி, வந்துட்டு போற வரைக்கும் தன்னை வர்றதுக்கு முன்னாடி அது அவருக்குன்னு தனியா பிளெக்ஸ் பிளானர் வைக்கணும். அவர் புகைப்படத்தோட மணப்பெண்ணை அவர் வாழ்த்துவதை போன்று தெரிவிக்கணும். இவ்வளவு காரியம் பண்ணாத அவர் உள்ள வருவார். வந்து அந்த மணமக்களை வாழ்த்தி விட்டு அவர் தன்னை பற்றி புகழ்வார், அல்ல அவரை பத்தி மக்கள் புகழணும். இப்படி எல்லாம் எதிர்பார்த்து செல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நபிகள் பெருமகனார் எந்த ஒரு நல்ல காரியத்தை கூப்பிடணும்னு நினைக்காது, தேவையும் கிடையாது. நான் வந்து அங்க ஒண்ணு ஆக போறதும் கிடையாது. ஆனால் உனக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு காரியமா இருந்தா என்ன கூப்பிடுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பாருங்க. ஒரு நபித்தோழர் கல்யாணம் முடிச்சார்ல, ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள், அவர் கல்யாணத்துக்கு கூப்பிடல, ஆனா அவர் இன்னொரு கஷ்டமான ஒரு காரியத்துக்கு வந்து கூப்பிடுறாங்க. ஒரு முறை வீட்டுக்கு வரார். அவர் தகப்பனார் இறந்து சில நாட்கள்ல நடக்கிற நிகழ்வு. கதவு வந்து தட்டுறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, யாருப்பா அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் கடுமையா கோவம் வந்துருச்சு. நான் தானே, எனக்கு எப்படி தெரியும், நான் தானே அதுல பேர் இருக்கா? அப்ப அந்த நபித்தோழர் சொல்றாரு, நான் ஜாபீர் பின் அப்துல்லா வந்திருக்கிறேன். அப்படியா, உள்ள வாங்கன்னு அனுமதி கொடுக்குறாங்க. அவர் வந்த உடனே சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்க வாப்பாக்கு கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, அவர் கடனுக்கான கொஞ்சம் சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறார், பேரிச்சை மரங்களை எல்லாம் விட்டு சென்று இருக்கிறார். இப்ப கடனாளி எல்லாம் வந்து எங்கள்கிட்ட கடனை கேட்க நிக்கிறாங்க. அந்த பேரிச்சை மரங்கள்ல இருந்து பேரிச்சை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை கொடுத்து காலி பண்ணிட முடியுமான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. கடனாளி அதிகம், பேரிச்சம்பழம் குறைவு. நான் இந்த பேரிச்சம்பழம் என் வீட்டுக்கு கொண்டு போய் தான் என் தங்கச்சிமார்களுக்கு உணவு கொடுக்கணும். அந்த பேரிச்சம்பழம் கொண்டு போகாம நமக்கு பட்னி கிடந்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்க கொஞ்சம் கூட வந்து நின்று இந்த கடனை கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கும் போது யாருக்காவது கொஞ்சம் கூட குறைய கொடுக்க வேண்டிய நிலைமை வரலாம். அப்படி வந்தா நீங்க கொஞ்சம் எங்களுக்காண்டி சிபாரிசு பண்ணி பேசுங்க அப்படின்னு தன் துக்கத்துக்கு கூப்பிடுறாங்க. வருத்தமான ஒரு நிகழ்வு. இதை நான் மட்டும் கடந்து போக முடியாது. என்னை ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவாங்க, கொஞ்சம் எதிர்த்து பேசுறாங்க. நான் சின்ன பையன், நீங்க வந்து நின்னா உங்க முகத்துக்காகவாது என்ன பண்ணுவாங்க, சரி நபி வந்து கேட்கறாங்க, நம்ம விட்டு கொடுக்காம இருக்க முடியுமா, இவ்வளவு கடன் தரணும், சரி உங்களுக்காக அல்லாஹ்வின் ரசூலை நாங்க விட்டு கொடுத்துறோம் அப்படின்னா சொல்லிடுவாங்களா இல்லையா என்பதற்காக நபிகள் பெருமகனாரை வந்து அழைப்பதற்கு ஜாபீர் ரலியல்லாஹு வராங்க. ரசூலை என்ன பண்ணிருக்கலாம், உன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா, நீ உன் கஷ்டம்னா வந்து கூப்பிட வர அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. கஷ்டம் தான் வந்து கூப்பிட வரணும், அதுக்கு உதவி செய்ய தான் நான் இருக்கிறேன், நீ போண்டா வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உடனே உடையை மாற்றிக்கொண்டு நபிகள் பெருமகனார் அந்த சபைக்கு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, நீ அந்த பேரிச்சம்பழத்தை கை வைக்க கூடாது, நான் வந்து எடுத்து அளந்து கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ அளந்து கொடுக்க வேண்டிய வேலை கூட இல்லை, அதையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த பேரிச்சம்பழ குவியலுக்கு ரசூலுல்லாஹ் வராங்க, பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒவ்வொரு கடனாளியாக ரசூலுல்லாஹ் வர சொல்றாங்க. அளந்து அவர்களுக்கு போதுமான அளவுக்கு அதை விட நிரப்பமாக கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூடுதலாவே நபி கொடுக்கறது வழக்கம். கடனாளிக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அவன் நமக்கு உதவி செஞ்சவன், அப்ப அவனுக்கு வந்து என்ன போனா போட்டுன்னு கொடுக்க கூடாது, கொஞ்சம் கூடுதலாவே கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் கூடுதலாகவே கொடுத்து
ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் பெருமகனார் அளந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேரிச்சம்பழ குவியல்ல இருந்து ஒரு பேரிச்சம்பழம் கூட குறையல. நான் இதை வீட்டுக்கு கொண்டு போவானா கிடைக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பேரிச்சம்பழம் கூட குறையாமல் எல்லாத்தையுமே நான் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு இருந்தேன். எல்லா கடனையும் நான் அடைத்தேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய தகவலை பார்க்க முடிகிறது. இது உதாரணத்திற்கு எடுத்த 2 தகவல்கள். இது மாதிரி சஹாபாக்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை பிரச்சனை யாரைத்தான் வந்து கூப்பிட்டாங்க? நபியைத்தான் கூப்பிட்டாங்க. ஆனா எந்த நல்ல காரியத்துக்குமே நபி அவங்க எதிர்பார்க்கல. நபி என்ன கூப்பிடணும் அவங்களும் எதிர்பார்க்கல. எவ்வளவோ கல்யாணம் நடந்தது, எத்தனையோ பல நல்ல காரியம் நடந்தது. ஆனா பிரச்சனைனா ரசூலா வந்து எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படி ஒரு சங்கடமான நிகழ்வு நடந்துருச்சு, இப்படி ஒரு பாதிப்பு ஆயிடுச்சு, அப்படியா அப்ப இதை செய்யு, இப்படி பண்ணு, இப்படி இந்த காரியத்தில் ஈடுபடு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பகரமான சூழ்நிலைக்கு வழிகாட்டினார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவோ இன்பகரமான நிகழ்வு நடந்தது. நபியா பார்த்து கேட்டா உண்டு, அல்லது அந்த சூழல் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினால் உண்டே தவிர வேற எந்த நேரத்திலும் அவங்க வெளிப்படுத்தியது கிடையாது, அழைத்தது கிடையாது. நபி அதை பொருட்டா நினைச்சதும் கிடையாது. நீ என்ன கூப்பிடல, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா நினைக்கல. ஏன் இப்படி கூப்பிட்டு இப்படி மதிப்பு கொடுக்கப்பட வேண்டியவர் அல்ல தலைவர். அப்படி ஒரு தலைவர் இருக்க கூடாது. தலைவருங்கிறவர் தனக்கு கீழே உள்ளவர்களுடைய பாதிப்பை உணர்ந்து அந்த பாதிப்புக்கு குரல் கொடுப்பவராக, அந்த பாதிப்புக்கு துணை நிற்பவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உலகத்திலே தலைவருக்கான ஸ்ட்ரக்சரை வகுத்தது ரசூலா மட்டும்தான். இப்படி ஒரு தலைவர் அவருக்கு முன்னாலும் சரி அவருக்கு பின்னாலும் சரி பார்த்துவிட முடியாது என்கிற அளவிற்கு ஒரு தலை சிறந்த மாமனிதராக வாழ்ந்து மரணித்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை இந்த சம்பவங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு தலைவர் என்பவர் அவரை போன்ற ஒரு தகுதி மிக்கவரை இனி இந்த துனியா காணாது என்கிற அளவிற்கு மகத்தான ஒரு மாமனிதரை வழங்கி இருக்கிறான் என்பதை இன்றைய தினத்தினுடைய ஒரு தகவலாக நாம் அறிந்து கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.